இந்த ஆடி கிருத்தை அன்னைக்கு நம்ம வீட்டுல எப்படி வழிபாடு பண்ணணும்? ரொம்ப சுலபங்க. இந்த விரதம்னு சொன்னாலே நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, சாப்பிடாம இருக்கிறது மட்டும்தான் விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தவறு. சாப்பிடாம இருக்கிறது மட்டும் விரதம் ஆயிராது. 10 பங்கு இருக்குன்னா 10ல 1 பங்கு தான் சாப்பிடாம இருக்கிறது. மித்த 9 பங்கு எதுக்கு அப்படின்னா, என்னுடைய ஆசான் அழகா சொல்லுவார், விரதம்னா என்னன்னா 365 நாளும் எதையும் நினைச்சுக்கிட்டு இருக்கோமோ அதை நினைக்காம 365 நாளும் நினைக்க கூடாதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோமே அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நினைக்க வேண்டியதை நினைக்கணும் பார். என்னன்னா இறைவனை நம்ம நினைக்கிறதே இல்லை. அப்படி முருகனை, அந்த அற்புதமான தெய்வத்தை இடையராது நினைப்பதற்கு ஒரு நாள் தான் இந்த விரதம் என்பது. அதுல முதல் கட்டுப்பாடு இல்ல, முதல் விதி என்னன்னா, காலையில எந்திரிச்சு ஸ்நானம் பண்ணும் போதே, குளிக்கும் போதே விரதம் தொடங்கிடுது. எப்படி குளிக்கணும்னா, பொதுவாகவே விரதம்னா நம்ம வீட்டுல பக்கத்துல ஆறு இருக்கணும், குளம் இருக்கணும், சில பேர் கடல்ல போய் குளிக்கிறது, இப்படி எல்லாம் இருக்கும். இன்னைக்கு அதெல்லாம் முடியாது. அப்ப எப்படி குளிக்கிறதுனா, நம்ம எங்க குளிக்கிறோமோ குளிச்சு முடிச்சுட்டு ஒரு கை நிறைய அந்த பாத்திரத்துல தண்ணி எடுத்து மனசுக்குள்ள முருகப்பெருமானுடைய 6 எழுத்து மந்திரத்தை ஓதி குளிக்கணும். ஏன் அப்படி குளிக்கணும்னா, ஒரு அற்புதமான பதிகம் சொல்லுது. என்னன்னா, 1 கோடி தீர்த்தமும் உன் சடாட்சரத்துள் அடக்கம். இந்த நாட்டுல எத்தனை கோடி தீர்த்தங்கள் இருக்கிறதோ அத்தனையும் உன்னுடைய 6 எழுத்து மந்திரத்துள் அடக்கம்னு உள்ளுக்குள்ள 6 எழுத்து மந்திரத்தை சொல்லி அந்த தண்ணீரை ஊற்றும் போது நம்ம கங்கை, யமுனை, சரஸ்வதி, நர்மதா, சிந்து, காவேரின்னு எல்லா நதிகள்ல குளிர்ச்ச புண்ணியமும் நம்மளை தேடி வரும். அடுத்து வாரியார் சுவாமி சொல்வார், நீராடி நீராடு அப்படின்னு. நீராடி குளிச்சு முடிச்சு வந்தோன்னையே நெத்தி நிறைய விபூதி பூசணும். பெண்களா இருந்தாலும் பூசணும், ஆண்களா இருந்தாலும் பூசணும், யாரா இருந்தாலும் நெத்தி நிறைய விபூதி பூசணும். எந்த நெத்தியில விபூதி பூசப்படுகிறதோ அந்த நெத்தியில 3 வினைகளும் எரிக்கப்படுகிறது. அது நம்மளுடைய சமயம் கண்ட உண்மை. யார் யார் நெற்றியில இடையராது திருநீர் பூசப்படுகிறதோ அந்த உடலும் அந்த உள்ளமும் அந்த உயிரும் தெய்வீகத்தன்மை ஆகுங்கிறது நம்ம சமயம் கண்ட உண்மை. அதனால நெத்தி நிறையா முருகனுடைய திருப்பெயரை சொல்லி இல்ல முருகனுடைய பதிகங்களை சொல்லி நெத்தி நிறையா விபூதி பூசிட்டு நம்ம பூஜை அறைக்கு வந்து பூஜையில இருக்கக்கூடிய முருகப்பெருமானை அலங்காரம் பண்ணணும். படம் இருந்தா மாலை எல்லாம் போடலாம், வேல் இருந்தா அபிஷேகம் பண்ணலாம். என்ன அபிஷேகம் பண்றேன்னா, தட்டுல வச்சு நம்மனால என்ன முடியுதோ